அருள் தந்தை லெரின் டிரோஸ் அவர்கள் வழங்கும் இயேசுவின் சிலுவை பாதையே நம் வாழ்க்கை பாதை. சிலுவை மரமே, மீட்பின் மரமே, கன்னி மரியின் மகனை சுமந்த மரமே, சிலுவை மரமே, மீட்பின் மரமே, கன்னி மரியின் மகனை சுமந்த மரமே. பாவம் அறியாதிருந்தும் பாவியர் இருவர் நடுவில் பாவம் செய்த கயவனைப் போல் இயேசு தொங்கும் மரமே, அவர் தேர்ந்து கொண்ட மரமே. பாவம் அறியாதிருந்தும் பாவியர் இருவர் நடுவில் பாவம் செய்த கயவனைப் போல் இயேசு தொங்கும் மரமே, அவர் தேர்ந்து கொண்ட மரமே. மண் வாழ்வில் நல்லோர்க்கு பரிசும் நீ, விண்வாழ்வின் வழியும் நீ. மண் வாழ்வில் நல்லோர்க்கு பரிசும் நீ, விண்வாழ்வின் வழியும் நீ. சிலுவை மரமே, மீட்பின் மரமே, கன்னி மரியின் மகனை சுமந்த மரமே. அன்பு சீடரடியில் அன்னை மரியும் அருகில், கல்வாரி மலையின் சிகரத்திலே இயேசு இறந்த மரமே, அவர் சீடர் வணங்கும் மரமே. அன்பு சீடரடியில் அன்னை மரியும் அருகில், கல்வாரி மலையின் சிகரத்திலே இயேசு இறந்த மரமே, அவர் சீடர் வணங்கும் மரமே. சாவுக்கு சாவான மரமும் நீ, நம்பிக்கை ஒளியும் நீ. சாவுக்கு சாவான மரமும் நீ, நம்பிக்கை ஒளியும் நீ. சிலுவை மரமே, மீட்பின் மரமே, கன்னி மரியின் மகனை சுமந்த மரமே. சிலுவை மரமே, மீட்பின் மரமே,
மகனை சுமந்த மரமே. உத்தம மனஸ்தாப ஜெபம். சர்வேஸ்வர சுவாமி, தேவரீர் அளவில்லாத சகல நன்மையும் நிறைந்தவராகையால் எல்லாவற்றிற்கும் மேலாக உம்மை நான் முழு மனதோடு நேசிக்கிறேன். இப்படிப்பட்ட தேவரீருக்கு பொருந்தாத பாவங்களை செய்கிறேனே என்று மிகவும் மனம் நொந்து மெத்த மனஸ்தாபப்படுகிறேன். எனக்கு இதுவே மனஸ்தாபம் இல்லாமல் வேறு மனஸ்தாபம் இல்லை. எனக்கு இதுவே துக்கம் இல்லாமல் வேறு துக்கம் இல்லை. இனிமேல் ஒருபொழுதும் இப்படிப்பட்ட பாவங்களை செய்வதில்லை என்று உறுதியான மனதுடனே பிரதிக்கினை செய்கிறேன். மேலும் எனக்கு பலன் போதாமையால் இயேசுநாத சுவாமி பாடுபட்டு சிந்தின திருரத்த பலன்களை பார்த்து என் பாவங்களை எல்லாம் பொறுத்து எனக்கு உம்முடைய வரப்பிரசாதங்களையும் மோட்ச பாக்கியத்தையும் தந்தருளீர் என்று முழு மனதோடு நம்பியிருக்கிறேன். திருச்சபை விசுவசித்து கற்பிக்கிற சத்தியங்களை எல்லாம் தேவரீர் தாமே அறிவித்திருப்பதினால் நானும் உறுதியாக விசுவசிக்கிறேன். ஆமென். பிரியமானவர்களே, சிலுவை நாதரின் அன்பு சீடர்களே, துன்பமில்லாத வாழ்க்கையைத்தான் மனித மனம் விரும்புகிறது. எப்படியாயினும் துயரத்தை தவிர்த்துவிட வேண்டும் என்றுதான் அனைவரின் உள்ளமும் துடிக்கிறது. ஆனால் இயேசுவோ கல்வாரி பாதையை தன் சீடர்களுக்கு முன்வைக்கிறார். வாழ்வுக்கு இட்டுச் செல்லும் வழி முட்கள் நிறைந்தது, குறுகலானது என்கிறார். உறவுகளை துறக்க, உடைமைகளை இழக்க, உயிரையும் கொடுக்க துணிந்தவனே தன்னுடைய சீடனாக வாழ முடியும் என்கிறார். தன்னல மறுப்பு மட்டுமல்ல, உலக வெறுப்பையும் சந்திக்க தயாராக இருக்க வேண்டும் என்கிறார். இயேசுவை பின்தொடரும் போது, அவரது போதனையை வாழ்வாக்கும் போது என்ன நேரிடும் என்பதை சுட்டிக்காட்டுவதுதான் கல்வாரி பயணம். இயேசுவின் பாடுகளை மட்டும் சிந்திப்பதால் எப்பயனும் இல்லை. அது என்றோ நடந்து முடிந்த ஒன்று. நமது இன்றைய வாழ்க்கை பாதையை இயேசுவின் அன்றைய பயணத்தோடு இணைத்து பார்ப்போம். இயேசுவின் சிலுவை பாதையில் பலர் உண்டு. அதில் பிலாத்து உண்டு, பரிசேயர்கள் சதுசேயர்கள் உண்டு, மறைநூல் அறிஞர்கள், தலைமை குருக்கள் உண்டு, போர் வீரர்கள் மற்றும் வேடிக்கை பார்க்கும் மக்கள் கூட்டமும் உண்டு. அதே நேரத்தில் அதில் அன்னை மரியாளும் உண்டு, சிரேன் ஊர் சீமோன், வெரோனிகா, எருசலேம் மகளிர் போன்றோரும் உண்டு. இவர்களில் நாம் யார்? 14 தலங்களில் நம் வாழ்க்கை எந்த நிலையில் உள்ளது என யோசித்து பார்ப்போம். நமது சிலுவை சுமக்கவும் பிறர் சிலுவை சுமக்க உதவி புரியவும் தேவையான அருளையும் ஆற்றலையும் கேட்டு இப்பயணத்திலே பங்கெடுப்போம். சுமக்கின்றோம் சிலுவைதனை, போகின்றோம் போகின்றோம் இயேசு பின்னே, சுமக்கின்றோம் சிலுவைதனை,
முதலாம் ஸ்தலம். இயேசு சிலுவை சாவுக்கு தீர்ப்பிடப்படுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். அதேனென்றால் உமது பாரமான சிலுவையைக் கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். 2 முறை 2 இடங்களில் இருவேறு தலைவர்களால் 2 கோணங்களில் இயேசு விசாரிக்கப்படுகிறார். முதலில் அன்னாவும் தலைமை குரு கயபாவும் இயேசுவை விசாரிக்கிறார்கள். தலைமைச் சங்கத்தின் முன் சமயம் சார்ந்த குற்றச்சாட்டை இயேசுவின் மீது சுமத்துகிறார்கள். மனித கையால் கட்டப்பட்ட இந்த திருக்கோயிலை இடித்துவிட்டு கையால் கட்டப்படாத வேறொன்றை 3 நாளில் நான் கட்டி எழுப்புவேன் என்று இவன் சொல்ல கேட்டோம் என்கின்றனர். அதே நேரத்தில் ஆளுநர் பிலாத்துவின் முன் அரசியல் ரீதியான குற்றச்சாட்டை அவர் மீது சுமத்துகின்றனர். இவன் நம் மக்கள் சீரழிய காரணமாக இருக்கிறான், சீசருக்கு கப்பம் கட்டக்கூடாது என்கிறான், தானே மெசியாவாகிய அரசன் என்று சொல்லிக் கொள்கிறான், இவற்றையெல்லாம் நாங்களே கேட்டோம் என்கின்றனர். இயேசுவை தீர்த்து கட்டுவதற்காக மிகவும் சாமர்த்தியமாக யார் முன் எப்படிப்பட்ட குற்றச்சாட்டை இயேசு மீது சுமத்தினால் அவருக்கு மரண தண்டனை கிடைக்கும் என்ற முன் யோசனையுடன் செயல்படுகிறார்கள். ஒளியின் மக்களை விட இவ்வுலகின் மக்கள் தக்க முன்மதியுடன் நடந்து கொள்கிறார்கள் என்ற இயேசுவின் போதனைதான் எவ்வளவு உண்மையானது! ஒழிக ஒழிக, அவனை சிலுவையில் அறைக என்று கூடியிருந்தவர்கள் கோஷமிடுகிறார்கள். இவன் வேண்டாம், பரபாவே வேண்டும் என்று ஒரு கள்ளனை ஆதரித்து இயேசுவை நிராகரிக்கிறார்கள். இயேசு கையளிக்கப்பட்டிருப்பது பொறாமையால் தான் என்று தெரிந்த பிறகும், அவரிடம் குற்றம் ஒன்றும் இல்லை என்று அறிந்த பிறகும், இயேசுவை விடுதலை செய்யவும் சிலுவையில் அறையவும் அதிகாரம் கொண்ட பிலாத்து அவரை சிலுவையில் அறையுமாறு கையளிக்கிறான். குற்றவாளி பரபா தெரிந்தே விடுவிக்கப்படுகிறான். நிரபராதி இயேசு வேண்டுமென்றே சாவுக்கு தீர்ப்பிடப்படுகிறார். நட்பு கைவிடுகிறது, நீதி கை கழுவுகிறது, சதியின் கை ஓங்குகிறது. இறுதியில் பிலாத்துவின் நீதிமன்றத்தில் அவர்களின் கூச்சலே வெற்றி கண்டது. பிரியமான நண்பனே, இது ஏதோ இயேசுவோடு முடிந்த ஒரு வரலாற்று நிகழ்வு என்று எண்ணிவிடாதே. இன்றும் தொடர்ந்து கொண்டிருக்கும் அன்றாட நிகழ்ச்சிதான். நான் மட்டும் அன்று பிலாத்துவின் நீதிமன்றத்தில் இருந்திருந்தால் என்று வீராப்பு பேசுவதால் எப்பயனுமில்லை. இன்றும் பிலாத்துக்கள் நம்மிடையே உண்டு. தனது பதவி சுகத்திற்காக ஊரை காட்டிக் கொடுக்கும் துரோகிகள் நம்மிடையே உண்டு. அவர்களை நல்வழிப்படுத்த அல்லது அவர்களுக்கு எதிராக குரல் கொடுக்க நீ என்ன செய்தாய்? தங்களது சுய ஆதாயத்திற்காக மக்களை இயேசுவுக்கு எதிராக தூண்டிவிட்ட பரிசேயர்களும் மறைநூல் அறிஞர்களும் இன்றும் நம் மத்தியில் பல்வேறு வடிவங்களில் வலம் வரத்தான் செய்கிறார்கள். அவர்களின் சுய நலத்திற்கு பலியாகும் அப்பாவி மக்களை காப்பாற்ற நீ என்ன செய்தாய்? பல சமயங்களில் நீயே தன்னுடைய பொறுப்பை தட்டி கழித்து கை கழுவிய பிலாத்துவாக, ஊருக்கு பயந்து உண்மையை சொல்ல தயங்கிய பிலாத்துவாக மாறுவதில்லையா? பல பேரை ஒன்று திரட்டி நல்லவர்களை மிரட்டுவதில்லையா? கூட்டத்தோடு சேர்ந்து கொண்டு தீமைக்கு துணை போவதில்லையா? அநியாயமாக பிறர் மீது குற்றம் சுமத்துவதில்லையா? நண்பனே, பிறருக்கு எதிராக செய்யும் அனைத்தும் இயேசுவுக்கு எதிராகவே செய்யப்படுகிறது என்பதை ஒருபோதும் மறந்து விடாதே. எம்மை மீட்க விண்ணகமிருந்து மண்ணகம் இறங்கி வந்தவரே, நீர் உண்மையை சொன்னதால், உள்ளதைச் சொன்னதால், நல்லதை செய்ததால், நல்லவராக வாழ்ந்ததால், எளியவர்களை அணைத்து கொண்டதால், தீயவர்களை அதட்டி வந்ததால் அநியாயமாக தீர்ப்பிடப்பட்டீர். தீமைக்கு துணை போகாமல் அதற்கு எதிராக நாங்கள் தொடர்ந்து போராடவும், நல்லவர்களாக வாழவும், நல்லவர்களுக்கு துணை நிற்கவும் எங்களுக்கு தேவையான துணிவையும் ஆற்றலையும் தருவீராக. ஆமென்.
எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் சமாதானத்தில் இளைப்பாறக் கடவது. ஆமென். ஆதாமின் பாவம், மாந்தரின் துரோகம், சிலுவை வடிவானது. ஆதாமின் பாவம், மாந்தரின் துரோகம், சிலுவை வடிவானது. முள்மூடி தாங்கி சிலுவை சுமந்து தள்ளாடி நகர் வீதியில் நகைப்புக்கு ஆளாகினார். இன்று போகின்றோம் போகின்றோம் இயேசு பின்னே, சுமக்கின்றோம் சுமக்கின்றோம் சிலுவைதனை. இரண்டாம் ஸ்தலம். இயேசுவின் மீது சிலுவை சுமத்தப்படுகிறது. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். அதேனென்றால் உமது பாரமான சிலுவையைக் கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். எழுதப்பட்ட தீர்ப்புக்கு செயல் வடிவம் கொடுக்க தொடங்குகிறார்கள் சதிகாரர்கள். மெய்யாகவே அவர் நம் பிணிகளை தாங்கிக் கொண்டார், நம் துன்பங்களை சுமந்து கொண்டார் என்ற எசையாவின் இறைவாக்கு இங்கே நிறைவேறுகிறது. என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தம் சிலுவையை தூக்கிக் கொண்டு என்னை பின்தொடரட்டும் என்றவர் சிலுவையை சுமந்து கொண்டு முன் உதாரணமாகச் செல்கிறார். பெருஞ்சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றவர் நம் சுமைகளை தன் தோளில் சிலுவையின் வடிவில் சுமந்து செல்கிறார். பிறரின் சுமைகளை இறக்கி வைத்தவர் பிறருக்காக நமக்காக சிலுவை சுமையை தூக்கிச் செல்கிறார். இயேசுவின் ஆற்றலாலும் வல்லமையாலும் தங்கள் வாழ்வின் சுமைகளிலிருந்து விடுபட்டவர்கள் ஏராளம். இருப்பினும் பலனடைந்தவர்கள் யாரும் பக்கத்தில் வரவில்லை. கூட்டங்கூட்டமாக வந்து அவரின் போதனையை கேட்டவர்கள், அவர் பலுகச் செய்த உணவை வயிறார உண்டவர்கள் இப்பொழுதும் அவர் பின்னே செல்கிறார்கள். அவரது போதனைகளை கேட்பதற்காக அல்ல, மாறாக வேடிக்கை பார்ப்பதற்காக. அன்பு சகோதரனே, சகோதரியே, பாவம் இயேசு வேடிக்கை பார்க்க அந்த மக்களுக்கு எப்படி மனம் வந்தது என்று உன் உள்ளம் சொல்லுகிறதா? இயேசுவின் சிலுவை பயணம் இன்றும் பல்வேறு உருவங்களில் பல்வேறு மனிதர்களில் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கின்றது. வறுமையின் காரணத்தால் தன் குடும்ப பாரத்தை சுமக்க முடியாமல் தவிப்போர் நம் மத்தியில் இல்லையா? அறியாமையால் என்ன செய்வதென்று தெரியாமல் கண்களை கசக்கிக் கொண்டு நிற்கிறவர்கள் நம்மோடு இல்லையா? பல குடும்பங்களில் கணவன் மனைவி உறவே பெரிய சிலுவையாக உருவெடுத்திருக்கிறதே. குடி பழக்கத்துக்கு அடிமையானவர்கள், தரமான வேலை இல்லாதவர்கள், போதுமான சம்பளம் பெறாதவர்கள், பல்வேறு நோய்களினால் வாடுவோர், பிள்ளைகளின் எதிர்காலம் குறித்து கலங்குவோர் என்று பல்வேறு சிலுவைகளை சுமந்து செல்லும் மனிதர்கள் நம் கண்களில் படுவதில்லையா? பல சமயங்களில் நாமே நம்முடைய பொறுப்பற்ற வாழ்க்கையால், ஊதாரித்தனமான செயல்பாட்டால், நாகரீகம் என்ற பெயரில் கலாச்சாரத்தை சீரழிப்பதால், தனி மனித சுதந்திரம் என்று சொல்லி தான் தோன்றித்தனமாக வாழ்வதால் பெற்றோருக்கு, குடும்பத்திற்கு, ஏன் இந்த சமுதாயத்திற்கே தாங்க முடியாத சுமைகளாக மாறுவதில்லையா? புனித பவுலடியார் கூறுவது போல, முதலில் ஒவ்வொருவரும் அவரவர் சுமைகளை தாங்கிக் கொள்வோம். அதே சமயத்தில் ஒருவர் மற்றவருடைய சுமையையும் தாங்கிக் கொள்வோம். எக்காலத்திலும் எச்சூழலிலும் எவருக்கும் சுமையாக மாறாமல் இருப்போம் என்று தீர்க்கமான முடிவை எடுப்போம். சிலுவை சுமந்த இயேசுவே, நீர் காட்டிய வழியில் நாங்கள் நடக்க முற்படுகையில்
எதிர்வரும் தடைகளையும் சங்கடங்களையும் எதிர்ப்புகளையும் ஏமாற்றங்களையும் கண்டு ஒதுங்கிவிடாமல் எங்கள் சுமைகளை நாங்கள் சுமக்கவும் பிறருக்கு நாங்கள் சுமையாக மாறாமல் இருக்கவும் வரம் தருவீராக. ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் சமாதானத்தில் இளைப்பாறக் கடவது. ஆமென். மாந்தரை மீட்கும் தீராத தாகம் இருந்தாலும் உடல் சோர்ந்தது. மாந்தரை மீட்கும் தீராத தாகம் இருந்தாலும் உடல் சோர்ந்தது. தடுமாறினாலும் தடம் மாறா பயணம் இயேசுவின் சிலுவை பாதை. என்றென்றும் தொடரும் பாதை. இன்று போகின்றோம் போகின்றோம் இயேசு பின்னே. சுமக்கின்றோம் சுமக்கின்றோம் சிலுவைதனை. மூன்றாம் ஸ்தலம். இயேசு முதல் முறையாக கீழே விழுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். அதேனென்றால் உமது பாரமான சிலுவையைக் கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். துணிந்து சென்றவருக்கு துவக்கத்திலேயே ஒரு சறுக்கல். பாவம், அவர்தான் என்ன செய்வார்? அவரது சிலுவை பாதை பிலாத்துவின் நீதிமன்றத்தில் அல்ல, மாறாக பெரிய வியாழனன்றே துவங்கிவிட்டது. 12 சீடர்களில் ஒருவர் காட்டிக் கொடுப்பார், மற்றொருவர் மறுதலிப்பார் என்று இயேசு தன் நாவாலேயே சொல்ல வேண்டிய மனத்துயரம். நற்கருணை திருவிருந்திற்கு பிறகு 12 பேர் 11 பேராக எண்ணிக்கையிலே குறைகின்றனர். பின்னர் கெத்சமனி தோட்டத்தில் அந்த 11 பேர்களில் 3 இயேசு தேர்வு செய்கிறார். அந்த 3 அவர் இரத்த வியர்வை சிந்தி சாவுக்குள்ளான துயரத்துடன் ஜெபித்துக் கொண்டிருக்கையில் உண்ட மயக்கத்தில் தூங்கும் பரிதாபம். விழித்திருந்து ஜெபியுங்கள் என்று சொன்ன பிறகும் தொடர்ந்து தூங்கி வழியும் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரச குருத்துவ திருக்கூட்டம். இவ்வாறு இயேசு படிப்படியாக உள்ளத்திலும் உலகத்திலும் தனிமையாகிறார். மேலும் தன் சீடனாலேயே முத்தமிட்டே காட்டிக் கொடுக்கப்படும் அவலம். தன்னை கைது செய்ததும் தங்களின் உயிரை பாதுகாத்துக் கொள்ள ஆடையை கூட விட்டுவிட்டு ஓடும் வீரர்களான சீடர்கள். விசாரணைக்கு மேல் விசாரணை, பொய் குற்றச்சாட்டுகள், அனைத்து வகையிலும் தனிமைப்படுத்தப்பட்ட வேதனை, அனைவராலும் கைவிடப்பட்ட வருத்தம். சீடர்கள் விட்டுவிட்டு ஓடிவிட்டனர். கூடி நிற்கும் ஊரோ தனக்கு எதிராக போய் குற்றம் சுமத்துகிறது. உடல் வேதனைக்கு முன் உள்ளத்தில் மாபெரும் துயரத்தை இயேசு அனுபவிக்கிறார். சாட்டை அடியாலும் முள்முடியாலும் உடலிலே வலியை அனுபவிக்கிறார். சிலுவையின் பாரத்தை காட்டிலும் உள்ளத்திலும் உடலிலும் அனுபவித்த வேதனைகளே அவரை கீழே விழச் செய்கின்றன. அன்பு சகோதரனே, சகோதரியே, கல் நெஞ்சக்காரர்கள் இப்படியா ஒரு மனிதனை சித்திரவதை செய்வார்கள்? துன்பத்தில் துணை நிற்காத சீடர்கள் இருப்பதிலும் இல்லாமல் இருப்பதே மேல் என்று உணர்ச்சி வசப்படுகிறாயா? இயேசு ஏன் இப்படிப்பட்ட சீடர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும்? அவர்களது பலவீனத்தை அறிந்த பிறகும் ஏன் அவர்களை தொடர்ந்து தன்னோடு வைத்திருக்க வேண்டும்? துரோகிகளை, கோழைகளை துவக்கத்திலேயே களை எடுத்திருந்தால் இயேசுவுக்கு இந்நிலை ஏற்பட்டிருக்குமா? நண்பனே, அனைத்தும் நியாயமான கேள்விகள்தான். அதே சமயத்தில் சீடர்களை குறித்து பொங்கி எழும் நீ உன்னையே ஒருமுறை கேட்டுப்பார்.
நீ இன்று இயேசுவின் உண்மையான சீடனாக இருக்கிறாயா? உனது வாழ்வு இயேசுவை அறிவிக்கிறதா? பிறரை குறித்து கேள்வி எழுப்பும் நீ உனது தவறுகளின் போது மட்டும் மௌனம் சாதிப்பது ஏன்? தெரியாமல் செய்துவிட்டேன், மன்னித்து விடுங்கள் என்று தாழ்ந்து பணிந்து மன்றாடுவது ஏன்? நமது பலவீனத்தை அறிக்கையிடும் நாம் பிறரது பலவீனத்தை மட்டும் புரிந்து கொள்ள தயங்குவது ஏன்? அதை பெரிதுபடுத்துவது ஏன்? மன்னிக்க மறுப்பது ஏன்? மீண்டும் ஏற்றுக்கொள்ள தயங்குவது ஏன்? நமது பலவீனத்தையும் பிறரது பலவீனத்தை உணர்ந்து ஏற்றுக்கொண்டால்தான் அதற்கு எதிராக போராடுவதற்கும் அதிலிருந்து வெளியேறுவதற்கும் வழி பிறக்கும். முதலில் நமது பலவீனத்தை உணர்ந்து கொள்ள முன் வருவோம். அதிலிருந்து வெளியே வர முயற்சி செய்வோம். பிறகு பிறரும் அவர்களது பலவீனத்திலிருந்து வெளிவர உதவி புரிவோம். பலவீனத்திற்கு பலியாகுவது மட்டுமல்ல, பிறரது பலவீனத்தை நமது பலமாக பயன்படுத்துவதும் தவறுதான் என்பதை உணர்ந்து செயல்படுவோம். சிலுவையோடு தரையில் விழுந்த இயேசுவே, நாங்கள் எங்களின் பலவீனங்களை உணர்ந்து கொள்ளவும் அவைகளிலிருந்து வெளிவரவும் பிறரது பலவீனங்களை புரிந்து கொள்ளவும் பலங்களை பலப்படுத்தவும் பலவீனங்களை பலவீனப்படுத்தவும் எமக்கு துணை புரிவீராக. ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் சமாதானத்தில் இளைப்பாறக் கடவது. ஆமென். சோர்வுற்ற மகனை எதிர்கொண்ட மரியாள் தாய்மையின் இலக்கணமே. சோர்வுற்ற மகனை எதிர்கொண்ட மரியாள் தாய்மையின் இலக்கணமே. லட்சிய வாழ்வில் பிள்ளைகள் செல்ல துணை நிற்கும் பெற்றோர்களாய் வாழ்ந்திட அழைக்கும் மரி. இன்று போகின்றோம் போகின்றோம் இயேசு பின்னே, சுமக்கின்றோம் சுமக்கின்றோம் சிலுவைதனை. 4ஆம் ஸ்தலம். மரியாள் தன் மகன் இயேசுவை சந்திக்கிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். அதேனென்றால் உமது பாரமான சிலுவையைக் கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். புதுமைகள் செய்தபோது தன் மகனோடு இல்லாத அன்னை மரியாள் மகனின் சிலுவை பயணத்தை அறிந்ததும் ஓடோடி வருகிறாள். தனக்காகவோ தன் தேவைகளுக்காகவோ ஒருபோதும் அன்னை மரியாள் இயேசுவை தேடிச் சென்றதில்லை. சிறுவன் இயேசு 12 வயதில் காணாமல் போனபோது தேடுகிறாள். அவருக்கு 30 வயது ஆனபோது கானாவூர் கலியாணத்தில் ஒரு குடும்பத்தின் மானம் காக்க தன் மகனை தேடிச் செல்கிறாள். பணி வாழ்வில் இயேசு உணவை மறந்ததால் பேய் பிடித்திருக்கிறது, மதிமயங்கி விட்டார் என்று அவரை குறித்து ஊரார் சொன்னதால் அவரை தேடிச் செல்கிறாள். இப்பொழுது மீண்டும் தன் மகனை தேடி வருகிறாள். அவளது தேடுதலில் உண்மை இருந்தது, முழுமையான ஈடுபாடு வெளிப்பட்டது. குழந்தையை காணாமல் தவித்தபோது ஏக்கத்தோடு தேடுகிறாள். கானாவூர் திருமணத்தில் தளராத நம்பிக்கையோடு பரிந்துரைக்கிறாள். அவளது உண்மையான ஈடுபாடும் நம்பிக்கையும் அவளது நோக்கத்தை நிறைவு செய்கின்றன. குழந்தை இயேசுவை 3 நாள் கழித்து கண்டுபிடிக்கிறாள். கானாவூரிலும் தண்ணீர் ரசமாக மாற்றப்படுகிறது. இப்பொழுது மீண்டும் ஒரு முறை தாய்க்கே உரிய பாசத்தோடும் நேசத்தோடும் பரிவோடும் பரிதவிப்போடும் அன்போடும் அக்கறையோடும் மகனை சந்திக்கிறாள். கல்வாரி பயணத்தை தடை செய்ய அல்ல, மாறாக தொடர்ந்து செல்லவும் அதனை நிறைவு செய்யவும் விண்ணக தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்றவும்
மகனை உற்சாகப்படுத்துகிறாள். அன்னை மரியாள் தாய்மையின் அடையாளம், நல்ல பெற்றோர்களுக்கு இலக்கணம். பெற்றோர்கள் ஆன்மீக சோதனை செய்ய வேண்டிய தருணம் இது. பிள்ளைகளுக்காகவே வாழ்வதாக சொல்லிக் கொள்கிறோம். பிள்ளைகளுக்கு நாம் படும் கஷ்டங்கள் தெரியக்கூடாது என்பதில் கவனமாக இருக்கிறோம். பிள்ளைகள் கேட்பவற்றை எவ்வளவு விலையானாலும் வாங்கி கொடுக்கிறோம். பிள்ளைகள் மனம் நொந்துவிடக்கூடாது, முகம் சுளிக்க கூடாது என்று நினைக்கிறோம். நல்லதுதான். ஆனால் இவைகள் மட்டுமே ஒரு குழந்தையை நல்வழிப்படுத்தி விடுமா? குழந்தைகளுக்கு அனைத்தையும் வாங்கி கொடுக்கும் நாம் பொறுப்புடன் வாழ அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறோமா? வாழ்வியல் பண்புகளை கற்றுக் கொடுத்திருக்கிறோமா? கிறிஸ்தவ விழுமியங்களை ஊட்டி இருக்கிறோமா? சமூக அக்கறையை, நல்லது எது தீயது எது என பகுத்தறியும் தெளிவான பார்வையை கொடுத்திருக்கிறோமா? இறை பக்தியில், இறை பயத்தில் வளர்த்திருக்கிறோமா? பிள்ளைகளின் வளர்ச்சியில் மகிழ்ச்சி அடையும் நாம் அவர்களின் தளர்ச்சியில் எந்த அளவு துணை நிற்கிறோம்? தவறிழைக்கும் போது தட்டி கேட்கிறோமா? நல்லதை செய்யும் போது தட்டி கொடுக்கிறோமா? நல்லது என்ற நினைப்பில் நம்முடைய முடிவுகளையும் எண்ணங்களையும் அவர்கள் மீது நாம் திணிப்பதில்லையா? பிள்ளைகள் சொல்வதை காது கொடுத்து கேட்கும் மனநிலை நம்மில் எத்தனை பேருக்கு இருக்கிறது? பிள்ளைகள் நம்முடைய உடைமைகள் அல்ல, அவர்கள் இறைவனின் சொத்து. நமக்கு பிறந்திருக்கிறார்கள் என்றால் இறைவன் நம்மை நம்பி அவர்களை நம்மிடம் ஒப்படைத்திருக்கிறார் என்றுதான் பொருள். அவர்களோடு உறவு பாராட்ட வேண்டுமே அன்றி அவர்கள் மீது உரிமை கொண்டாடக்கூடாது. உரிமை என்ற பெயரில் அவர்களின் உணர்வுகளை சாகடித்துவிடக்கூடாது. அவர்களின் சுதந்திரத்தையும் தனித்துவத்தையும் மதிக்க வேண்டிய கடமை பெற்றோர்களுக்கு உண்டு என்பதை மறந்துவிடக்கூடாது. இன்பமான தருணங்களை தவறவிட்டாலும் அவர்களின் துன்ப துயரங்களில் அவர்களோடு இருக்க வேண்டும் என்பதே அன்னை மரியாள் நமக்கு சொல்லும் பாடம். அன்பு தாயே, தாய்மைக்கே தாயானவள் நீ. தூய்மையான அன்பே தாய்மையின் மேன்மை என்பதை வெளிப்படுத்தியவள் நீ. இறைவனின் விருப்பத்தை அறிந்து அதற்கேற்ற முறையில் எம் பிள்ளைகளை வளர்த்தெடுக்கவும், பிள்ளைகளின் அனைத்து தருணங்களிலும், குறிப்பாக அவர்களின் துயரமான நேரங்களில் உடனிருந்து உறுதுணை புரிந்து அவர்கள் தங்கள் வாழ்க்கை பயணத்தில் தடம் மாறாமல் தடம் பதிக்க அவர்களை உருவாக்கும் இறை கருவிகளாக எங்களை பயன்படுத்த உம் மகனிடத்தில் பரிந்துரைப்பீராக. ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் சமாதானத்தில் இளைப்பாறக் கடவது. ஆமென். சிலுவையை சுமக்கும் சிமியோனின் தோள்கள் மாப்பேறு பெற்றவையே. சிலுவையை சுமக்கும் சிமியோனின் தோள்கள் மாப்பேறு பெற்றவையே. பிறர் கண்ணீர் துடைக்கும் பரிவான உள்ளம் இறை வாழும் பேராலயம். அருள் பாயும் இறை காவியம். இன்று போகின்றோம் போகின்றோம் இயேசு பின்னே, சுமக்கின்றோம் சுமக்கின்றோம் சிலுவைதனை. ஐந்தாம் ஸ்தலம். சிரேன் ஊர் சீமோன் இயேசுவுக்கு உதவி செய்கிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். அதேனென்றால் உமது பாரமான சிலுவையைக் கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். பிறரின் கண்ணீர் துடைத்தவருக்கு, பிறரின் துயரை போக்கியவருக்கு இப்பொழுது அடுத்தவரின் உதவி தேவைப்படுகிறது. சிரேன் ஊரை சார்ந்த சீமோன் என்பவரை இயேசுவுக்கு உதவி செய்ய கட்டாயப்படுத்துகிறார்கள். இது இயேசுவின் மீதுள்ள அன்பினாலோ
அவரின்பால் ஏற்பட்ட பரிவினாலோ இரக்கத்தினாலோ அல்ல. எங்கே கல்வாரி மலையை அடைவதற்கு முன் இயேசு இறந்து விடுவாரோ என்கிற பயம். இயேசுவை கொல்ல வேண்டும் என்பது மட்டும் அவர்களின் நோக்கம் அல்ல. அவரை அனைவர் முன்பும் ஆடைகளை அவிழ்த்து அவமானப்படுத்தி சித்திரவதை செய்து கொள்ள வேண்டும் என்பதுதான் அவர்களின் திட்டமாக இருந்தது. இயேசு வழியிலே இறந்துவிட்டால் இந்த கொடூர திட்டம் பாதியில் நின்றுவிடுமோ என்கிற சந்தேகம். ஆக ஒரு கோணத்தில் பார்க்கும்போது எதிரிகளின் கோர முகத்தை இது வெளிப்படுத்துகிறது. மற்றொரு கோணத்தில் பார்க்கும்போது இந்நிகழ்வானது மீட்பின் திட்டத்தை வெளிப்படுத்துவதாகவும் அமைந்துள்ளது. மீட்பானது தெய்வீக கொடை என்றாலும் அந்த மீட்பு பணியில் கடவுள் மனிதனையும் இணைத்துக் கொள்கிறார். மனிதனாக பிறப்பதற்கு ஒரு கன்னிப்பெண்ணின் இசைவை பெறுகிறார். பிறந்தபின் குழந்தையின் உயிரை பாதுகாக்க யோசேப்பின் உதவியை நாடுகிறார். பணி வாழ்வில் எளியவர்களின் உதவியையும் ஒத்துழைப்பையும் இயேசு ஏற்றுக்கொள்கிறார். அதிகமாக கூடியிருந்த மக்களுக்கு போதிக்க பேதுருவின் படகை பயன்படுத்திக் கொள்கிறார். தாகமாயிருந்தபோது சமாரிய பெண்ணிடம் தண்ணீர் கேட்கிறார். தன்னை தேடி வந்த மக்களுக்கு உணவளிப்பதற்கு ஒரு சிறுவரிடமிருந்து அப்பங்களையும் மீனையும் பெற்றுக்கொள்கிறார். வரி செலுத்துவதற்கு தேவையான பணத்தை பேதுருவிடம் சொல்லி மீனிலிருந்து பெற்றுக்கொள்கிறார். உயிர்த்த பிறகும் கூட சாப்பிடுவதற்கு சீடர்களிடமிருந்து கேட்டு பெறுகிறார். இப்பொழுதோ சிரேன் ஊர் சீமோனின் உதவியை ஏற்றுக்கொள்கிறார். சீமோனின் உதவியை பெற்றதால் இயேசுவுக்கு பெருமை எதுவும் இல்லை. ஆனால் அது சீமோனுக்கு மாபெரும் பாக்கியமாக அமைகிறது. பிரியமான உறவுகளே, சீமோனுக்கு கிடைத்த அந்த பாக்கியம் எனக்கு இல்லையே என்று ஏங்குகின்றீர்களா? கவலை வேண்டாம். இன்றும் தங்கள் சிலுவைகளை தனியாக தூக்கிச் செல்ல முடியாமல் தடுமாறுகிறவர்கள் ஏராளமானோர் நம்மிடையே இருக்கத்தான் செய்கிறார்கள். பெற்றோர்களால் கைவிடப்பட்ட குழந்தைகளுக்கு, பெற்றோரே இல்லாத குழந்தைகளுக்கு உங்களது ஆதரவு கரத்தை நீட்டலாமே. குழந்தைகளால் உதறப்பட்ட பெரியவர்களுக்கு நீங்கள் கைத்தடியாக மாறலாமே. என்ன செய்வது, எப்படி செய்வது, யாரிடம் செல்வது, எதை சொல்வது என்று தவிப்பவர்களுக்கு செல்ல வேண்டிய பாதையையும் செய்ய வேண்டிய காரியத்தையும் சுட்டிக்காட்டும் திசை காட்டிகளாக நீங்கள் மாறலாமே. என்ன படிப்பது, எதை தேர்ந்தெடுப்பது என குழம்பும் மாணவர்களுக்கு குறித்த நேரத்தில் சரியான ஆலோசனைகளை வழங்கலாமே. எதிர்காலத்தை கேள்விக்குறியோடு நோக்கும் எண்ணற்ற குடும்பங்களில் நம்பிக்கை விதையை ஊன்றலாமே. பல்வேறு பிரச்சனைகளால் பிரிந்து வாழும் கணவர் மனைவியர் சேர்ந்து வாழ நீங்கள் பாலம் அமைக்கலாமே. நான் உண்டு, என் வேலை உண்டு, எனக்கு ஏன் இந்த ஊர் வம்பு என்று ஒரு சாதாரண மனிதனைப் போல உங்கள் வாழ்க்கையை சுருக்கி விடாதீர்கள். கட்டாயத்தினால் உதவி செய்த சீமோனை இன்றும் நினைக்கும் இந்த உலகம் மனமுவந்து நாம் செய்யும் நற்செயல்களையும் நிச்சயம் நினைவு கூறும். சிலுவை பயணத்தில் சீமோனின் உதவியை ஏற்றுக்கொண்ட இயேசுவே, நாங்கள் தனி மனிதர்கள் அல்ல என்பதை உணரவும், ஏழை எளிய மக்களுக்கு எங்களால் ஆன உதவிகளை செய்யவும், அனைவருக்கும் அன்பையும் ஆதரவையும் காட்டும் உமது அன்பு சீடர்களாக எங்களை வாழச் செய்வீராக. ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் சமாதானத்தில் இளைப்பாறக் கடவது. ஆமென். பெண் என்ற போதும் துணிவோடு வந்து இயேசுவின் முகம் துடைத்தாள். பெண் என்ற போதும் துணிவோடு வந்து இயேசுவின் முகம் துடைத்தாள். அன்புக்கு என்றும் தடையொன்றும் இல்லை,
8ஆம் ஸ்தலம். இயேசுவின் முகத்தை வெரோனிகா துடைக்கிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். அதேனென்றால் உமது பாரமான சிலுவையைக் கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். உடலில் பல்வேறு உறுப்புகள் இருந்தாலும் அவை அனைத்துமே உடலின் ஒருங்கிணைந்த செயல்பாட்டுக்கு தேவை என்றாலும் முகத்திற்கு என்று ஒரு தனிப்பட்ட சிறப்பு உண்டு. ஒரு மனிதனின் தோற்றத்தை மெருகேற்றுவதும் அவனுக்கு அடையாளத்தை கொடுப்பதும் அவனது முகமே. அழகான இயேசுவின் முகத்தில் இரத்த கரை படிந்திருக்கிறது. கெத்சமனி தோட்டத்தில் சிந்திய இரத்த வியர்வையும் முள்முடி வைத்ததால் வடிந்த இரத்தமும் அவரது முகத்தின் அழகையும் அவரது அடையாளத்தையும் சிதைத்திருக்கின்றன. தபோர் மலையில் உருமாற்றத்தின் போது கதிரவனைப் போல ஒளிர்ந்த அவரது முகம் கல்வாரி பயணத்தில் ஒளி இழந்து காணப்படுகிறது. அவரது உள்ள கலக்கத்தையும் உடல் வலியையும் அவரது முகம் பிரதிபலிக்கிறது. அதை அறிந்த வெரோனிகா அவரது முகத்தை துடைக்கிறாள். எங்கிருந்து வந்தது இந்த துணிவு? ஊரே இயேசுவுக்கு எதிராக திரண்டிருக்கிறது. அருகில் இருப்பதற்காக அழைக்கப்பட்ட சீடர்கள் ஓடி ஒளிந்து கொண்டார்கள். அவரை தெரியவே தெரியாது என்று பேதுரு கூட 3 முறை மறுதலித்து விட்டார். யூதர்களுக்கு பயந்து அரிமத்தியா யோசேப்பு கூட தான் இயேசுவின் சீடர் என்று வெளிப்படையாக காட்டிக்கொள்ளவில்லை. பயத்தினால் நிக்கதேம் கூட இரவில்தான் இயேசுவை சந்திக்கிறார். இப்படி அனைவரும் பயத்தினால் இயேசுவோடு தங்களுக்கு இருந்த தொடர்பை மறைத்தபோது மறுத்தபோது வெரோனிகாவுக்கு மட்டும் வெளிப்படையாக அனைவரின் முன்பும் இயேசுவின் முகத்தை துடைக்கும் தைரியம் எங்கிருந்து வந்தது? அன்றைய ஆணாதிக்க சமுதாயத்தில் தடைகளை தகர்த்து படை வீரர்களை கடந்து இயேசுவின் முகத்தை துடைக்கும் துணிவை வெரோனிகாவுக்கு எது கொடுத்தது? நிச்சயம் இயேசுவின் மீது அவர் கொண்ட அன்பை தவிர வேறு எதுவாக இருக்க முடியும்? அன்றைய தலைவர்களை எதிர்த்து வீரர்களோடு போரிட்டு இயேசுவை காப்பாற்ற முடியவில்லை என்றாலும் தன்னால் இயன்றதை செய்கிறாள். நமக்கு ஒரு முன் மாதிரிகையை விட்டுச் செல்கிறாள். அன்பு தோழனே, தோழியே, வெரோனிகாவை கைதட்டி பாராட்ட வேண்டும் என்று தோணுகிறதா? உனது இந்த பெருந்தன்மையால் மட்டும் என்ன நடந்துவிடப் போகிறது? வெரோனிகாவை பாராட்டுவது ஒருபுறம் இருக்கட்டும், இன்று உன்னை சூழ்ந்திருப்பவர்கள் நல்ல காரியங்களை செய்யும் போது அவர்களை எத்தனை முறை நீ பாராட்டியிருப்பாய்? ஊராரை பாராட்டாவிட்டாலும் எத்தனை முறை நீ உன் வீட்டாரை பாராட்டியிருப்பாய்? வயிறார சாப்பிட்ட பின் எத்தனை முறை சமைத்தவர்களை வாயார பாராட்டியிருப்பாய்? பிற குழந்தைகளோடு ஒப்பிட்டு உன் பிள்ளைகளை பாடாய்ப்படுத்தும் நீ எத்தனை முறை அவர்களின் தனித்தன்மையை பாடியிருப்பாய்? வெரோனிகாவை பாராட்ட துடிக்கிறாயே, அவளுடைய செயலுக்கு பின்னால் இருக்கும் துணிவு இன்று நம்மில் எத்தனை பேருக்கு உண்டு? ஊருக்கு பயந்து எத்தனை முறை நல்லது செய்ய கிடைத்த தருணங்களை வீணடித்திருப்போம். எங்கே நமக்கு ஏதேனும் இழப்பு வந்துவிடுமோ என்ற பயத்தில் எத்தனை முறை தவறுகளை கண்டும் வாய்மூடி சென்றிருப்போம். பயந்தவன் நல்லவனாக வாழவும் முடியாது, நல்லதை செய்யவும் முடியாது. துணிந்தவனுக்குத்தான் தூக்கு மேடை பஞ்சுமெத்தையாக தோன்றும். பயந்தவனுக்கோ பஞ்சுமெத்தை கூட தூக்கு மேடையாகத்தான் தெரியும். அதே சமயத்தில் அன்பு இல்லாத துணிவு அரக்கத்தனத்துக்கு இட்டுச் செல்லும். அன்பு கலந்த வீரம்தான் பிறர் நலனில் அக்கறை கொள்ளவும் துணிவுடன் நன்மை செய்யவும் தேவையான மனநிலையையும் ஆற்றலையும் தரும். துணிந்து முகம் துடைத்த வெரோனிகாவுக்கு அந்த துணிகளில் தனது முகத்தை பதிவு செய்து தருகிறார் இயேசு. ஒருவேளை நமது நன்மைத்தனத்தை உலகம் கண்டுகொள்ளாமல் இருக்கலாம், பிறர் அதை பொருட்படுத்தாமல் இருக்கலாம். ஆனால் நீ மறைவாய் செய்வதை இறைவன் கவனிக்கிறார். அதற்கான சன்மானத்தை அவரே தருவார் என்ற தளராத நம்பிக்கையுடன்
நல்லது என தெரிந்ததை துணிவுடன் செய்வோம். எமக்காக சிலுவை சுமந்த இயேசுவே, வெரோனிக்காவின் அன்பையும் துணிவையும் பாராட்டி அதற்கு நன்றியாக உமது திருமுகத்தை சிறு துணியில் பதித்து கொடுத்தவரே, வெரோனிக்காவை போல உம்மீது நாங்கள் கொண்டுள்ள அன்பை பிறரன்பு பணிகளின் மூலம் வெளிப்படுத்தவும், உறவே பகைத்தாலும் ஊரே எதிர்த்தாலும் பயமின்றி நன்மை செய்யவும் உண்மையை சொல்லவும் ஆற்றல் தருவீராக. ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் சமாதானத்தில் இளைப்பாறக் கடவது. ஆமென். இடராது வாழ விடை தந்த இயேசு, விழுகின்ற பொருள் என்னவோ. இடராது வாழ விடை தந்த இயேசு, விழுகின்ற பொருள் என்னவோ. வீழ்ந்தாலும் மீண்டும் எழ வேண்டும் என்ற எண்ணங்கள் நமதாகவே. துணிவோடு நடை போடவே இன்று போகின்றோம் போகின்றோம் இயேசு பின்னே. சுமக்கின்றோம் சுமக்கின்றோம் சிலுவைதனை. ஏழாம் ஸ்தலம். இயேசு இரண்டாம் முறை கீழே விழுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். அதேனென்றால் உமது பாரமான சிலுவையைக் கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். மனித உடல்தான் எவ்வளவு பலவீனமானது! அன்னை மரியாள் மகனை சந்தித்து ஆற்றுப்படுத்துகிறாள். வெரோனிக்கா அவரது முகத்தை துடைத்து தனது அன்பை வெளிப்படுத்துகிறாள். இவை இரண்டும் இயேசுவின் உள்ளத்தை உற்சாகப்படுத்தி இருக்க வேண்டும். கட்டாயத்தினால் சீமோன் உதவி செய்தாலும் கூட அதுவும் அவரது உடலுக்கு சிறிய ஆறுதலை தந்திருக்க வேண்டும். உள்ள ஆறுதலுக்கு பிறகும் உடல் உதவிக்கு பிறகும் இயேசு மீண்டும் கீழே விழுகிறார். இயேசுவின் இந்நிலை மனிதருக்குரிய எல்லையையும் உடலுக்குரிய இயலாமையையும் சுட்டிக்காட்டுகிறது. மனித அறிவுக்கு ஓர் எல்லை உண்டு. அனைத்தையும் புரிந்து கொள்ளும் அறிவோ எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ளும் திறனோ மனிதனுக்கு இல்லை. மனிதனின் வல்லமைக்கும் ஓர் எல்லை உண்டு. தான் நினைத்த அனைத்தையும் அவனால் செய்துவிட முடியாது. உள்ளம் ஊக்கமுடையதுதான், ஊனுடலோ வலுவற்றது என்ற இயேசுவின் வார்த்தைதான் எவ்வளவு உண்மையானது! சிலுவைப்பாடுகளின் வழியாகத்தான் இவ்வுலகை மீட்க வேண்டும் என்று அவர் அறிந்திருந்தாலும் கீழே விழுவதன் மூலம் மனித இயலாமையை அவர் வெளிப்படுத்துகிறார். அன்பு நண்பனே, நம்முடைய இயல்பு என்ன, நம்முடைய பலம் என்ன, நம்முடைய பலவீனங்கள் என்ன என்பதை அலசி பார்க்க வேண்டிய நேரம் இது. இயேசு கீழே விழுந்ததற்காக பரிதாபப்படுவதால் எப்பயனும் இல்லை. அவரை தூக்கிவிட நான் அங்கு இல்லாமல் போனேனே என்று ஆதங்கப்படுவதாலும் எந்த நன்மையும் விளையப்போவதில்லை. மாறாக நமது பலவீனத்தினால் நமக்கும் பிறருக்கும் என்னென்ன பாதிப்புகள் என்பதை ஒரு நிமிடம் யோசித்து பாருங்கள். குடிக்க அடிமையாகி மீண்டும் மீண்டும் அதில் தொடர்ந்து பலியாகி கொண்டிருக்கும் அன்பு சகோதரனே, உன்னையே நம்பி வாழும் உன் மனைவியை நினைத்துப்பார். தங்களது எதிர்காலத்திற்காக உன்னையே எதிர்நோக்கி இருக்கும் உன் பிள்ளைகளை